இங்கே வருங்க. இன்னைக்கு நான் லீவு, கடை போடலை. கடை போடாமல் இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டேன். ஒரு சின்ன விஷயம், அது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால அதனால லீவு போட்டு வீட்டில் இருந்தா பார்த்துக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மேகத்தில் சொட்டு 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 மழை விழுகுது. வெயில் அடிச்சுட்டு சாயந்தரம் ஆன உடனே பிள்ளைய ஊரா அம்மா ஏதாவது செஞ்சு விடுங்கண்டாங்க. சரி, நீங்களும் பச்சி இப்போ காட்டுக்கிட்டே கிடைக்கீங்க. பச்சி எப்படி செய்யறதுன்னு சரி, அதை செஞ்சு காட்டுவோம். கடையில் காட்ட முடியல, இல்லை மாவு பண்ணிடுறதெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனால் பார்க்குறீங்கல்ல, அதை போய் தேடி பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால மாவு பெரிய வீடியோவை போட்டிருக்கேன். மாவு எப்படி சேர்க்குறதுன்னு போய் பார்த்துக்கோங்க. லாங் வீடியோலே பெரிய வீடியோ இருக்கும், அதில் போய் பார்க்கணும். இந்த பற்றிலாம் மிளகா பச்சி, இந்த இது வந்து உருளைக்கிழங்குகளை உரிச்சு அப்படியே மானசாவுக்கதான் பிடிக்கும். அதனால இந்த நல்லா இருக்கு, நல்லா மொறுமொருன்னு நல்லா இருக்கு. சுட்டுட்டேன், வேறு வெயிட்டிங்கில் இருக்காங்க, போய் கொடுத்து சாப்பிட்றோம். நல்லா இருக்கா? நீங்கள் திண்டு பார்க்க முடியாதோ? சரி விடுங்க. இதான் மிளகா பஜ்ஜி. மிளகா எப்போ சின்ன சின்னதாக நறுக்கி மாவில் போட்டு அப்படியே இருக்கேன். நல்லா இருக்கும், சூடாக இருக்கே. பிள்ளையெல்லாம் சாப்பிடட்டும். உங்களுக்கும் பச்சையெல்லாம் பிடிக்கும்டா, லைக் பண்ணுங்க. லீவாக இருந்தாலும், கடை லீவாக இருந்தாலும் வீட்லேயும் பச்சை வடையை சுடுறதே வேலையாக பார்த்து. ஏட்டுகளுக்கு தினமும் வடையை சாப்பிட்டு அதுகளுக்கு அதை சாயந்தரம் ஆனோம்னா வடை சாப்பிடணும்னு தோணுது. என்ன பண்ண சொல்றிய? பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம்ல, அதனால செஞ்சு கொடுத்தாச்சு. சரி, லைக் பண்ணுங்க. தாக்கல இந்த இந்த அந்த நண்டு ஓடு நண்டு கொடுக்குறேன். இந்தா புடி சுடுதா? சரி, நீங்கள் லைக் பண்ணுங்க.